திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். ஆணவ படுகொலை தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாட்ஷா தலைமையில் ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று பல கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. இந்த நிலையில் ஆணவ படுகொலை தடுக்கும் வகையில் நீதியரசர் KN பாட்ஷா தலைமையில் ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த ஆணையத்தின் நோக்கம் என்ன? இவர்களின் செயல்பாடு என்னவாக இருக்கும்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆணவ படுகொலையை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாட்ஷா தலைமையில சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுட அறிஞர்கள் இவரெல்லாம் கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில தான் தற்போது ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உறுப்பினர்களும் தற்போது நியமனம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாட்ஷா தலைமையில ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணையத்தினுடைய உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி டாக்டர் V பழனிக்குமாரும், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ராமநாதனும் உறுப்பினராக செயல்படுவார்கள். இந்த ஆணையம் என்பது இந்த படுகொலையை தடுப்பதற்கு, அதாவது ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான பரிந்துரைகளை உருவாக்கும் அரசியல் அமைப்பு, சட்ட வல்லுநர்கள், சமூக ஆர்வலர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களிடம் கருத்துக்கள் கேட்பார்கள். மாநிலத்துல நடந்த ஆணவ படுகொலைக்கான காரணங்கள், தரவுகளை எல்லாம் சேகரிப்பார்கள். அதற்கான காரணங்களையும் அதை தடுப்பதற்கான பரிந்துரைகளையும் வழங்குவார்கள். இந்த ஆணவ படுகொலையை எதிராக சட்டம் இயற்றுவதற்கு உண்டான பல்வேறு விதமான தகவல்களையும், மற்ற மாநிலங்களில் எவ்வாறு இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, அது எவ்வாறு கடைபிடிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் உள்ளடக்கியதாகத்தான் இந்த பரிந்துரைகள் எல்லாம் இருக்கும். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்குள் 3 மாத கால அவகாசத்துக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது இந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அரசாணையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரை அடிப்படையில தமிழக அரசு சட்டம் இயற்றி அதன் அடிப்படையில ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளில் ஈடுபடும். அந்த வகையில தமிழகத்தில் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு உண்டான பரிந்துரைகளை வழங்குவதற்கு உண்டான ஆணையம் மற்றும் அதற்கான உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். திருச்சி ஹால்மார்க் பிசினஸ் பள்ளியில் நடைபெறும் பர்சனல் பிராண்டிங் ஒர்க் ஷாப் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.